ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 2 கார்த்திக் கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தியும் அருணும் சேர்ந்து அபிராமிக்கு இறுதிச் சடங்கு பண்றத நம்ம ரேவதி பாத்துறாங்க. பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இப்ப எதுக்காக இவரு போயிட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரேவதி பாக்குறாங்க. அப்ப எல்லாரும் முடிச்சுட்டு இந்த பக்கமா வரும் பொழுது நம்ம பரமேஸ்வரி ரொம்ப வேதனையில இருக்காங்க. என் பொண்ணு எனக்கு முன்னாடியே போயிட்டாலே அப்படிங்கிற கஷ்டத்துல இருக்காங்க. அருண் நேரா கார்த்திய பார்த்து, கார்த்திக் கவலைப்படாதடா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அண்ணன் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா இப்படி அவங்க உயிரை விட்டுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வேதனையோட இருக்காங்க நம்ம கார்த்தி. அப்ப அருண் சொல்றாரு, கவலைப்படாத கார்த்தி, இந்த மாதிரி அம்மாவோட இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. கார்த்தி சொல்றாரு, ஆமா அருண், யாரா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா அவனை விடமாட்டேன் அப்படின்னு கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஹ், அருண் சொல்றாரு, கார்த்தி அப்பாவுக்கு வேற இப்ப ரொம்ப முடியாம இருக்கு. இந்த நேரத்துல அவருக்கு மட்டும் அம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவரால் தாங்கிக்க முடியாது. இப்ப எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அருண் இப்போதைக்கு நீ அப்பா கிட்ட சொல்லாத, கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவுக்கு தெரியப்படுத்திக்கலாம். இது கேட்டதோட அருணும், சரி கார்த்தி, சரி நான் ஊருக்கு போறேன் அப்படின்ட்டு நேரா ஊருக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி ரொம்ப கஷ்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க, அதாவது பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பாட்டி அன்னைக்கு ஏதோ ஒரு போட்டோவை மறைச்சாங்கல்ல அப்படின்ட்டு நேரா மேல இருக்கிற போட்டோவை எடுக்கிறாங்க. போட்டோவை எடுத்து பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதுல நம்ம அபிராமி அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப இத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இவங்க தான் இவங்களோட பொண்ணா அப்படின்னு ரேவதிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. இது எல்லாமே பாட்டி கிட்ட கேட்டாதான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு ரேவதி இங்க இருந்து பாட்டிய பாக்குறாங்க. அப்ப பாட்டி நேரா ரேவதிய பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிக்கிறத பார்த்துட்டு ரேவதி கேக்குறாங்க, பாட்டி இங்க என்ன நடக்குது பாட்டி? ரொம்ப பெரிய உண்மை ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது, அது என்னன்னு சொல்லுங்க பாட்டி. உண்மையாவே இவர் யாரு அப்படின்னு கேட்க பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா. ரேவதி டக்குன்னு பரமேஸ்வரியோட கைய பிடிச்சு தலையில வச்சு சத்தியம் பண்ணி, பாட்டி இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதோட உடனே பரமேஸ்வரியும் வேற வழியே இல்லாம, அம்மாடி அவன் தாமா என்னோட பேரன், அபிராமி என்னோட பொண்ணுமா அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன பாட்டி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாம்மா, இப்படி சின்ன வயசுலயே அவ என்னை எல்லாரையும் விட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. தான் புள்ள யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது, தன்னோட புள்ள நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ உசுர விட்டுட்டாமா அப்படின்னு சொன்னதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. பாட்டி எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா பாட்டி? அம்மாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல. ஏற்கனவே நீங்க எல்லாரும் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அம்மா ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க. இப்படி ஒரு உண்மையை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் இறந்திருக்காங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இனி ஏமா அப்படி பாக்குறேன்? இந்த குடும்பம் ஒண்ணு சேர்க்கறதுக்காக அபிராமி அவளோட உயிரை தியாகம் பண்ணிருக்காமா. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி இது எல்லாமே அனாவசியம் தானே. அவங்க எதுக்காக இப்படி உயிரை விடணும்? இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்ல. ஏன் பாட்டி உயிரை விட்டாங்க? இந்த குற்ற உணர்ச்சியாலே என்னால இருக்க முடியாதே பாட்டி. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இனிமே உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு வழி பாருமா. அப்ப ரேவதி ரொம்ப கஷ்டத்தோட நிக்கிறாங்க. ரேவதி நேரா பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி இது மாதிரி எனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கார்த்திகிட்ட சொல்ல வேணாம். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரிம்மா நான் சொல்லல அப்படின்னு சொன்னதோட ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பரமேஸ்வரி கண் கலங்கி நிக்கிறாங்க. கார்த்தியும் அருணும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அருண் நேரா கார்த்தியை கட்டி பிடிச்சு பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, ஐயா அழாதையா, அழாதையா அப்படின்னு சொல்ல அருண் சொல்றாரு, எப்படி பாட்டி அழாம இருக்க முடியும்? அம்மா இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோட இருக்காங்க. அப்ப நம்ம பாட்டி நேரா கார்த்தியை பிடிச்சு, ஐயா கார்த்தி
நீ கவலைப்படாதயா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்புறமா பாட்டி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அபிராமிக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. அதே நேரம் சந்திரா வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு ஓடி வந்து, அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு, யாரு நீ அப்படின்னு. அவர் சொல்றாரு, அம்மா இது மாதிரி ராஜசேதுபதி ஐயா இருக்காருல்ல, அவரோட மூத்த பொண்ணு அபிராமி இறந்துட்டாங்களாம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ரொம்ப நல்ல விஷயத்த வந்து சொல்லிருக்கே. அதே நேரம் ரேவதி, ரோகிணி, சுவாதி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அம்மா அவங்க ஏதோ லாரியில அடிபட்டு இறந்துட்டாங்களாம். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி வந்து, என்ன சொல்ற, அவங்க எப்படி இறந்தாங்க, அவ சென்னையில இருக்கா அப்படின்னுலே கேள்விப்பட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாமா நாங்களும் அப்படிதாம்மா கேள்விப்பட்டோம். அப்புறம் எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை கும்பாபிஷேகத்துக்கு வர்றதுக்காக வந்திருக்கலாம். வர்ற வழியில அவங்களுக்கு இப்படி ஆகிருச்சு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா கவலைப்படுறியா, இதுக்கு போய் ஏன்க்கா கவலைப்படுற, இத்தனை வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா. அம்மாவையும் தங்கச்சியும் இழந்துட்டு நம்ம எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இதே மாதிரி அந்த ராஜ சேதுபதி வேதனையில சாகணுக்கா. அப்ப சாமுண்டீஸ்வரி இவ்வளவு நேரம் அந்த அபிராமுடைய இறப்புக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க சாமுண்டீஸ்வரி சந்திரா சொன்னதோட டக்குன்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நீ சொல்றதும் சரிதான். எத்தனை வருஷம் அந்த கிழமை ராஜ சேதுபதி அழுகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் நினைச்சது நடந்துருச்சு. அவனோட பொண்ணு இறந்ததை நினைச்சு கண்டிப்பா இந்நேரம் வேதனையில துடிச்சுக்கிட்டு இருப்பான்னு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்க. அப்ப ரோஹிணி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இன்னுமா இப்படி இருக்கீங்க, அவங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்கு, அவங்களோட பொண்ண இழந்திருக்காங்க, இது ஒரு எதிர்பாராத விபத்து, இத போய் கேட்டுட்டு சந்தோஷப்படுறீங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எங்க அம்மா இறந்தது கூட எதிர்பாராத விபத்து தானே, அவங்க வந்துட்டு திட்டம் போட்டு எங்க அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் சரியா. சந்திரா சொல்றாங்க, ரோகிணி உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நாங்க எந்த அளவுக்கு வேதனையால துடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. அதனாலதான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த வீட்டுல இப்படி ஒரு இறப்பு நடந்ததுக்கு நான் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிச்சனுக்குள்ள போறாங்க. அப்பதான் ரோஹிணி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க இப்ப எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டீங்க. இந்த கிராமத்துக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நல்லது கெட்டது யோசனை பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு இறப்பு நடந்துச்சு அப்படிங்கறத கேட்டு ஸ்வீட் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அம்மா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க ரோகிணி. சந்திரா நேரா ஸ்வீட் பண்ணிட்டு கொண்டாந்து அவங்க அக்காட்ட கொடுக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் வராரு. கார்த்திக் வந்ததோட நம்ம சந்திரா இங்க இருந்து கார்த்திகிட்ட வந்துட்டு, இதை உனக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க. அப்ப கார்த்திக் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நம்ம எதிரியோட குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கு, அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நீங்க இப்படியெல்லாம் யோசிப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்ன மேடம் ஆச்சு, இப்படி ஒருத்தரோட குடும்பத்துல எவ்வளவு பெரிய கெட்டது நடந்திருக்கு, அதை நினைச்சு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறீங்க. மேடம் நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு கார்த்தி. அப்ப ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா இத்தனை வருஷமா நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நினைச்சு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷத்துல இருக்கோம், நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்க கூட ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எதுவும் நம்ம பண்ணது தப்புதான் போல, ஒரு குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கு, இப்படி கொண்டாடுறதே தப்புதான் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற, இங்க பாரு, நீ சாப்பிடலன்னா என்ன, நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு சாப்பிடுறாங்க. அப்பதான் ராஜராஜா உள்ளார வராரு. அப்ப ஸ்வீட் செஞ்சு சந்திரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்வீட்டை எட்டி தள்ளி விட்டுட்டு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, பாத்தியா இவரு தங்கச்சி இறந்துட்டாங்கன்னு கோவத்துல இருக்காரு அப்படின்னு சொல்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா அப்புறம் கோவமா இல்லாமையா இருக்கும், சொந்த தங்கச்சி இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, என்ன மன்னிச்சிரு ராஜா, அம்மா இப்படி பேசுனதுக்கு. கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல ரேவதி. ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க பொண்ணை இழந்து எப்படி வந்து மேடத்துக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அதான் ரேவதி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் மயில் வாகனம் இங்கேருந்து வராரு. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து,
சகல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அந்த சந்திராவோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன முடிவு கட்டுறதுன்னு சொல்லு சகல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் நொந்து போயிருக்கேன். என்னதான் பண்றது அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, இதுக்கு மேலயும் நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், கண்டிப்பா நம்ம குடும்பத்துல அடுத்து யாராவது பலியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அந்த சந்திரா இப்படியெல்லாம் திட்டம் போடுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அவ முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னா இதுக்கு மேலேயும் அவளை இந்த வீட்டுல வச்சுக்கிறது நல்லது இல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு கோவமா இருக்கிற அவங்க அம்மா கண்டிப்பா ஒரு நாள் மறுபடியும் வந்துட்டு இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா இன்னும் கோவப்படுவாங்க. அதனால இப்பவே நம்ம உண்மையை சொல்லிடலாம், இவன் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு ரேவதி முடிவு பண்றாங்க. அப்ப ரேவதி இங்க இருந்து வெளியில வந்துட்டு அம்மா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து சொல்லு ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு உண்மையாவே ராஜ சேதுபதி தாத்தா பரமேஸ்வரி பாட்டியை சுத்தமா பிடிக்காதா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. ரேவதி, சின்ன வயசுல இருந்தே நீ என் கூட தானே இருக்க. என் கோவம் என்ன அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன ரேவதி என்கிட்ட கேக்குற? இது பாரு, என் வாழ்க்கையிலேயே வெறுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அந்த ராஜ சேதுபதியோட குடும்பம் மட்டும்தான். என்னைக்குமே அந்த குடும்பத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். எங்க அம்மா என்னையும் என் தங்கச்சிகளையும் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அந்த ராஜ சேதுபதியோட வீட்டுல போய் ஆதரவு கேட்டதுக்காக எங்க அம்மா மேல அப்படி ஒரு திருட்டு பழிய போட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்துல உள்ளவங்க. அந்த குடும்பத்துல உள்ளவங்க என்னால எப்படி ரேவதி மன்னிக்க முடியும்? நான் என்னைக்குமே அந்த குடும்பத்துல உள்ளவங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்படியே வந்து கடைசி வரைக்கும் கோவத்தோடயே இருக்க முடியாதுல்ல. இப்ப அவங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்குல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அதை நினைச்சு நான் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறேன், ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு மனித பிறவிதானே. சோ அவளுக்கும் ஆசா பாசம் எல்லாமே இருக்கும். அவளுக்கும் 4 பேர் ஏங்குறவங்க இருப்பாங்க குடும்பத்துல. அவளும் இறந்துட்டா. இருந்தாலும் எங்க அம்மா மேலேயும் நாங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தோம். எங்க அம்மாவை இழந்துட்டு நாங்க எல்லாருமே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். அத பத்தி யாராவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? ரேவதி, நீ ரொம்ப இலகிய மனசா இருக்க, அதனாலதான் நீ இப்படி யோசிக்கிற. ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் ஒரு காரணத்தோட தான் பேசுறேன். அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, காரணத்தோட பேசுறியா? என்ன காரணத்தோட பேசுற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இது மாதிரி நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரு யாரு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அவரு யாரு? டிரைவர். அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா அவரு டிரைவர் கிடையாது, அவருதான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரு. இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக அவரு இங்க வந்திருக்காரு. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி, தேவையில்லாம உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் பேசு, தெரியாத விஷயத்த இப்படி உளராத. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு போய் இறுதி சடங்கு பண்ணிட்டு தான் அவரு இங்க வராரு. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. அப்ப இத்தனை நாளும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து அவன் ஏமாத்தி இருக்கானா? ரேவதி சொல்றாங்க, அம்மா அவர் ஒண்ணும் ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரலமா, நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தாம்மா அவர் இங்க வந்திருக்காரு. அவரை பத்தி நீ தப்பா நினைக்காதமா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நீ ரொம்ப சின்ன பொண்ணு, நீ ஈஸியா எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னையும் கல்யாணம் பண்ணி என்னையும் ஏமாத்தி இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருப்பான். இதுக்கு மேலையும் அவன் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரியோட இந்த கோவத்தை பார்த்துட்டு ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அம்மா கிட்ட உண்மையை சொன்னா அம்மா புரிஞ்சுப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அம்மா என்ன இவ்வளவு கோவப்படுறாங்க? ஆகா, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திய பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாரு. அப்பதான் ரேவதி பக்கத்துல நிக்கிறத நம்ம கார்த்தி கவனிக்கிறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கார்த்தி புரிஞ்சுக்கிறாரு. அப்ப சந்திரா, மயில் வாகனம், ராஜராஜா எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததோட நம்ம மயில் வாகனம் கேக்குறாரு, அத்தை என்னாச்சுத்த, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நிறுத்துங்க, உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுங்களா? மயில் வாகனமும் ராஜராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாரு. அத்தைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுதான் இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி எதா இருந்தாலும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்துதான் நிறைய பிரச்சனைகள்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏங்க நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? அவன் அவங்க தங்கச்சி பையன் அப்படிங்கிறதுக்காக தானே. கேட்டதும் நம்ம ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. இது எப்படி தெரியும் ஈஸ்வரிக்கு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத பத்தி தானே யோசனை பண்றீங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாரும் சேர்ந்து இவனை எப்படி காப்பாத்திருக்கீங்க. இவன் இந்த வீட்டுக்குள்ள என்னை ஏமாத்தி என் மனசுல ரொம்ப நல்லவனா இடம் பிடிச்சு என் பொண்ணையும் திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அந்த ராஜ சேதுபதியும் அந்த பரமேஸ்வரியும் திட்டம் போட்டு இவனை வீட்டுக்குள்ள அனுப்பி எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் அந்த குடும்பத்தை நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இவன் தான் உங்களோட தங்கச்சி புள்ள அப்படிங்கிறது அந்த உடனே உங்களுக்கு தெரியும் அதானே. அப்ப ராசராச சொல்றாரு, இங்க பாரு, என் தங்கச்சி பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணதுல என்ன தப்பு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன தப்பா? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு இறந்திருக்கா. அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? இது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அவனை போய் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்களும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கீங்க. ஏய் இங்கரு, இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடமே இல்லை, மரியாதையா போ அப்படின்னு கார்த்தியை பார்த்து சொல்ல கார்த்திக் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஈஸ்வரி அவசரப்பட்டு முடிவெடுக்காத, அவரு நம்மளோட மாப்பிள்ள. சந்திரா சொல்றாங்க, மாப்பிள்ளையா? இவன் ஒரு ஏமாத்துக்காரன், நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இவன் என்னைக்கும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொன்னதோட நம்ம கார்த்திக் ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அப்ப ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்க இவரை மாப்பிள்ளையா ஏத்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இவரை பத்தின உண்மைகளை சொன்னேன். ஆனா நீங்க இப்படி கோபப்படுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இவரு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. இவரு நமக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. உங்க உயிரையும் என் உயிரையும் பல தடவை காப்பாத்திருக்காரு. அதனால தயவு செஞ்சு இவரை இந்த வீட்டை விட்டு போக விட்டுறாதமா அப்படின்னு சொல்லி கேட்க சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க, ஏய் வாயை மூடு அப்படின்னு. சோ சாமுண்டீஸ்வரிக்கு கண்டிப்பா உண்மை தெரிய வரும். அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப விறுவிறுப்பா நடக்குது. எனக்கு என்னமோ ஸ்டோரி கூடிய சீக்கிரம் முடிய போகுதோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.